இலங்கைக்கு எதிராக சர்வதேச நீதி பொறிமுறையை நிறுவியே தீர வேண்டும். ஐநா மன்னிப்பு சபை வலியுறுத்து. வாக்குறுதிகளை முறையாக செயற்படுத்துங்கள். ராஜபக்ச அரசுக்கு எச்சரிக்கை. இலங்கை தமிழரின் நிலை தொடர்பில் பிரான்சின் உதவி கோரிய 11 எம்பிகள் மேக்ரோனுக்கு கடிதம். சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராச்சிக்கு தொற்று உறுதி. இலங்கையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 100 மருத்துவர்கள். யாழ் கந்தரோடை பட்டாக்கை அம்மன் ஆலயத்தினையும் தொல்பொருள் ஆய்வுக்காக குறிவைத்துள்ள அரசாங்கம். மக்கள் மத்தியில் அச்சம். உயிரிழந்த இந்திய மீனவர்களின் உடல்கள் ஒப்படைப்பு. புதனன்று இலங்கைக்கு வருகின்றது 6 லட்சம் டோஸ் கொரோனா வைரஸ் தடுப்பூசி, அறிவித்தார் ஜனாதிபதி. தமிழர் வாழ்வுரிமையை பாதுகாக்க நாளை அவசர கலந்துரையாடல். அனைவருக்கும் பகிரங்க அழைப்பு. பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளும் போது மனித உரிமைகளை இலங்கை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இலங்கை கடற்படையின் கப்பலுடன் மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து உயிரிழந்த 4 இந்திய மீனவர்களின் உடல்கள் அந்த நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை பேச்சாளர் கேப்டன் இந்திக டிசில்வா தெரிவித்துள்ளார். சர்வதேச கடற்பரப்பில் வைத்து இன்று முற்பகல் இந்த உடல்கள் இந்திய கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 18ஆம் தேதி இரவு இலங்கை கடற்படையின் அதிவேக ரோந்து கப்பலுடன் இந்திய மீனவர்கள் பயணித்த படகு மோதியதில் மூழ்கிய படகில் இருந்து 4 இந்திய மீனவர்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தனர். இந்தியாவில் இருந்து 6 லட்சம் ஆக்ஸ்போர்டு அஸ்ட்ராஜெனேகா கொரோனா தடுப்பூசிகளை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் 27ஆம் தேதி புதன்கிழமை 6 லட்சம் டோஸ் கொரோனா வைரஸ் தடுப்பூசி இலங்கை வரும் என குறிப்பிட்டுள்ளார். 3 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தும் முகமாக இந்தியாவிடமிருந்து குறித்த 6 லட்சம் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யாவில் இந்த கோவிட் தடுப்பூசிகளை வாங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசி அவசர கால பயன்பாட்டிற்கு பயன்படுத்த இலங்கை அரசாங்கம் நேற்று வெள்ளிக்கிழமை அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க நாளை அவசர கலந்துரையாடல் ஒன்றுக்கு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் அனுப்பி வைத்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மத தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், கற்றறிந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரையும் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்திற்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். எனவே அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய கட்சிகள் சார்பில் வலியுறுத்துகின்றனர். நாட்டின் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அனைவரும் அனுமதிக்கப்படுவார் எனவும், எனவே முன்கூட்டியே இந்த கருத்தாடலில் கலந்து கொள்பவர்கள் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் MK சிவாஜிலிங்கம் தொடர்பு இலக்கமான 077772920 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு வருகையை உறுதிப்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராச்சிக்கு கொரோனா தொற்று உறுதியானதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் இவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இவருக்கு இன்றைய தினம் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் முடிவுக்காக காத்திருக்கின்றார்கள். இதேவேளை பவித்ரா பன்னியாராச்சி கொரோனா விடயத்தில் மக்கள் மத்தியில் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானமை தெரிந்தது. குறிப்பாக நாட்டில் இன்னமும் சமூக தொற்று ஏற்படவில்லை என்பதை ஆணித்தனமாக கூறி வந்தவர் இவர். மேலும் பாராளுமன்றத்தில் முகக்கவசம் அணியாமல் உரையாற்றிய போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் விமர்சிக்கப்பட்டார். பாராளுமன்றத்தில் தான் சமூக இடைவெளியை பேண வேண்டிய தேவை இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியமைக்காக பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களால் விமர்சிக்கப்பட்டார். அது மட்டுமன்றி கொரோனா நோய் இலங்கையிலிருந்து போக வேண்டும் என்பதற்காக புனித நீரை ஆற்றில் ஊற்றியமைக்காகவும் தம்மிகவின் பாணி மருந்தை குடித்து காட்டியமைக்காகவும் வெகுவாக விமர்சிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொரோனா தொற்றின் 2வது அலை பரவ ஆரம்பித்த காலம் முதல் இதுவரை சுமார் 100 மருத்துவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அந்த சங்கத்தின் உறுப்பினர் ஹரித் ஆளுத்கே இதனை தெரிவித்துள்ளார்.
கோவிட் தொற்றுக்குள்ளான சுமார் 40 வைத்தியர்கள் தொடர்ந்தும் சிகிச்சைகளை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை மருத்துவர்கள் மாத்திரமன்றி தாதியர்கள் உட்பட சுகாதார பிரிவினர் பலர் இதுவரை தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக அடையாளம் காணப்பட்ட வைத்தியர்களுடன் நெருங்கி பழகிய 200 பேர் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கந்தரோடையில் உள்ள வற்றாக்கை அம்மன் ஆலய கேணியையும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்ற போர்வையில் கோட்டா அரசு குறிவைத்துள்ளதென பிரதேச மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். வற்றாக்கை அம்மன் ஆலயத்திற்கு எதிரில் தொன்மையான கேணி ஒன்று காணப்படுகின்றது எனவும் அதன் அருகில் அரச மரம் ஒன்று காணப்படுவதாகவும் இந்த நிலையில் நேற்று அங்கு சென்ற இராணுவத்தினர் அந்த பகுதியை வட்டமிட்டு நோட்டமிட்டுள்ளனர். பின்னர் அந்த பகுதியை படம் பிடித்துள்ளனர். ஆலய பூசகரை தொடர்பு கொண்டு அந்த காணி தனியார் காணியா அல்லது அரச காணியா என வினாவியுள்ளனர். அது தனியார் காணி என பூசகர் பதிலளித்த பின்னரும் அது தொடர்பில் அவரை இராணுவத்தினர் துருவி விசாரணை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் பிரதேச மக்களிடையே அச்ச நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பிரதேச மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனிடம் முறையிட்டதன் அடிப்படையில் இன்று காலை அந்த பகுதிக்கு சென்று நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார். இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் கண்காணிப்பதற்கும் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கும் சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை எதிர்வரும் 46வது கூட்டத்தொடரின் போது அறிமுகப்படுத்த வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சர்வதேச மன்னிப்பு சபையால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் கண்காணிப்பதற்கும் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கும் சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும் இலங்கையில் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் ஊடகங்கள் மீதான அடக்குமுறையில் ஏற்பட்டிருக்கும் அதிகரிப்பு, முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீதான தாக்குதல்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 31 தீர்மானத்தில் உள்ளவற்றில் மிகவும் வரையறுக்கப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளமை மற்றும் பொறுப்புக்கூறல் உள்ளடங்களாக 31 தீர்மானத்திலிருந்து விலகுவதாக இலங்கை அறிவித்தமை ஆகியவற்றின் பின்னணியில் இத்தகையதொரு சர்வதேச நீதி பொறிமுறை அவசியமாகும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடரில் மனித உரிமைகள் ஆணையாளரின் அலுவலகத்தால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு முறையான பொறிமுறையின் கீழ் இலங்கை அரசு செயற்படும் என எதிர்பார்க்கின்றோம் எனவும் கடந்த சில வருடங்களில், குறிப்பாக கடந்த வருடம் இலங்கையின் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணிகள் உள்ளடங்கலாக சிவில் சமூக குழுக்களுக்கான இடைவெளி பாதகமான முறையில் மட்டுப்படுத்தப்பட்டமையை எம்மால் அவதானிக்க முடிந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் ஊடகவியலாளர் தரிசா பாஸ்டியன்ஸ் மீதான அடக்குமுறை, சமூக வலைத்தள செயற்பாட்டாளர் ரம்சி ரஷீக் மற்றும் சட்டத்தரணி கிஜால் கிஸ்புல்லா ஆகியோரின் கட்டாய தடுத்து வைப்பு, எழுத்தாளர் சக்திக சத்குமாரவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஆகியவை தொடர்பில் நாம் ஏற்கனவே விசேடமாக சுட்டிக்காட்டியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். அது மாத்திரமன்றி இலங்கையில் தொடர்ந்தும் சிறுபான்மையினத்தவர்களை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் பெரிதும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது என மன்னிப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இஸ்லாமிய அடிப்படைவாதம் முடக்கப்பட்டுள்ளதா அல்லது எழுச்சி பெற்றுள்ளதா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மெதகுட அபேதிச தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை இல்லாதொழிக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை இதுவரையில் முன்னெடுக்கவில்லை எனவும், ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் நாட்டில் இதுவரை காலமும் புரையோடி போயிருந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பகிரங்கப்படுத்தியிருந்ததாகவும், தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவே நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மகா சங்கத்தினர் ஆட்சி மாற்றத்திற்கு ஆதரவு வழங்கினார்கள். எமக்கு எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அவசியமில்லை. இஸ்லாமிய அடிப்படைவாதம், மத்ராசா கற்கை முறைமை ஆகியவை குறித்து அரசாங்கம் இதுவரையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை எனவும், அடிப்படைவாதத்தை தோற்றுவிக்கும் கல்வி முறைமைகள் குறித்து ஏன் இதுவரையில் உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என அரசு தலைவர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
போலீஸ் பரிசோதகர் பதவிக்கு மொழி தேர்ச்சி புலமையை கொண்டு நியமனங்கள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை அடிப்படை வாதத்தின் ஒரு பகுதியாகவே கருத வேண்டும் எனவும் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக செயற்படுத்த வேண்டும், இல்லாவிடின் மக்கள் மீண்டும் ஜனநாயக ரீதியில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் நீடித்த அமைதிக்கும் தமிழரது பாதுகாப்புக்கும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி பிரான்ஸ் உதவ வேண்டும் எனவும் அதிபர் எமானுவேல் மேக்ரோனிடம் அவசர வேண்டுகோள் விடுக்கும் கடிதம் ஒன்றை அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 21 பேர் கூட்டாக அனுப்பி வைத்துள்ளனர். பிரான்சில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கின்ற பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் பிரதிநிதிகள் உட்பட பிரான்சின் பெரு நிலப்பரப்புக்கு வெளியே உள்ள தீவுகளின் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் பலரும் அந்த கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளனர். இலங்கையில் தமிழ் சமூகம் தற்போது எதிர்கொண்டுள்ள ஆபத்தான சூழ்நிலை மீது கவனத்தை குவிக்கும் நோக்குடன் எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் போருக்கு பின்னரான தமிழர் பகுதிகளில் உண்மையான மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை எனவும் தமிழருக்கு எதிரான நடவடிக்கைகள் வஞ்சகத்தனமாக வேறு வடிவங்களில் முன்னெடுக்கப்படுகின்றது எனவும் 2015 ஐநா தீர்மானத்தில் கூறப்பட்டவாறு ஓர் இடைக்கால நீதி செயல்முறையை உருவாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டது எனவும் போர் குற்றவாளிகளை தண்டிப்பது உட்பட பாதிக்கப்பட்ட தமிழர்களது நிலங்களை மீளளிப்பது, இழப்பீடுகளை வழங்குவது போன்றவற்றை உள்ளடக்கிய பொறிமுறையை இலங்கை நிறைவேற்றவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். தமிழர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள், கருத்துக்கள் அங்கு மேலெழுகின்றதாகவும் தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு தமிழர்களுக்கு எதிராக அரசியல் நிர்வாகம் கையாளப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் அரசியல் கைதிகள் மீது சித்திரவதைகளும் கண்காணிப்புகளும் தொடர்கின்றன. மறுபுறத்தில் சிங்கள படைகளை சேர்ந்தவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கப்படுகின்றது. உள்நாட்டு போரில் யுத்த குற்றங்கள், மனித தன்மைக்கு எதிரான மீறல்களை புரிந்தவர் என்று பகிரங்கமாக அறியப்பட்ட சவேந்திர சில்வா நாட்டின் இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு சபையின் உறுப்பு நாடு என்ற வகையில் இலங்கையினுடைய உண்மையான நீடித்த பகிர்ந்து கொள்ளப்பட்ட அமைதியின் வெற்றிக்கு பிரான்ஸ் தனக்கிருக்கும் அனைத்து செல்வாக்குகளையும் பயன்படுத்தி அவசரமாக உதவ வேண்டும் என உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளும் போது மனித உரிமைகளை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் பதிவிட பிரதிநிதி கனா சிங்கர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயத்தில் இலங்கையில் உள்ள குற்றவியல் நீதி அமைப்பு கவனிக்க வேண்டிய சில விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாதத்தின் வரையறை மற்றும் வழக்குகளை நிவர்த்தி செய்வது உள்ளிட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட கட்டமைப்பை இலங்கை அரசாங்கம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் பயங்கரவாதத்தை தடுக்கும் நோக்கில் இடம்பெறும் மனித உரிமை மீறல்களை தடுக்க வேண்டும் எனவும் பயங்கரவாத குற்றச்சாட்டின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நியாயமான விசாரணை மற்றும் உரிய செயல்முறையை வழங்க வேண்டும் எனவும் இறுதியாக பயங்கரவாத சந்தேகத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட அல்லது தண்டிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் மறு ஒருங்கிணைப்பை வழங்குவதன் அவசியத்தை நிவர்த்திக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் தலைமுறையாக தொடரும் வெறுப்பும் மற்றும் மோதலின் ஒரு தீய சுழற்சியை தடுக்க முடியும் என கனா சிங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார்.